ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹர்ப்ஸ்லாம் போட்டு எப்படி ஒரு டீ பண்ணலான்னு பார்ப்போம். யூஸ்வலாக வந்து சாய் மசாலா போடுவாங்க, இல்லை ஏலக்காய் இஞ்சிலாம் தட்டி போடுவாங்க. நான் வந்து ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்டு டீ போடுவேன். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம தோட்டத்திலே இருக்கிற இந்த கற்பூர இலை, துளசி, புதினா இதெல்லாம் போட்டு நான் பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த டீ. ஸோ நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாலும் தண்ணி ஒன்றா கலந்துடுவேன் நான். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து 3 பேர். ஸோ 3 டம்ளர் இது வச்சுருக்கேன் பால். இது நான் அடுப்பில் ஏற்றிடுறேன். ஸோ இதில் டீ போட்டிருக்கேன். நான் யூஸ்வலாக வந்து நம்ம ஏலக்காயெலாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஸ்வீட்டுக்கு இதுக்கெல்லாம் போடும்போது ஏலக்காய் இருந்துச்சுன்னா அந்த பொடி மட்டும் இந்த ஸ்வீட்டில் போடுவேன். ஏலக்காய் வந்து அந்த திப்பிலாம் அந்த டீ தூள்லேயே போட்டு வச்சுடுவேன் நான். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த விமன் அது பண்ணுவாங்க. ஆக்சுவலி பெரியவங்கெல்லாம் அது வந்து பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ நான் இதுலேயே டீ தூள், சர்க்கரை எல்லாமே போட்டுடுறேன். இப்போ நம்மளோட ஹர்ப்ஸ் இதில் போட போகிறேன். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அதோட அரோமா ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஸோ நான் அப்படியே ஜஸ்ட் போட்டுடுறேன். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க. அந்த டைம்லலாம் வந்து நான் ஏலக்காய் இஞ்சிலாம் தட்டிலாம் போட மாட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கற்பூரவள்ளி, துளசி அண்டு புதினா இதெல்லாம் போட்டு பண்ணும்போது அதோடு நம்ம சேர்ந்து எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட த்ரோட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அண்டு மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அந்த டயர்ட்னஸ்லாம் போய் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் டீ கொதித்த பிறகு உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ நார்மல் டீ தாங்க. ஒன்லி ஸ்பெஷல் திங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹர்ப்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ டீ கொதிச்சுட்டு நான் கொஞ்சம் சிம்மில் வைக்கிறேங்க. ஸோ தட் இந்த ஜூஸ் கொஞ்சம் இறங்கட்டும். ஸோ ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ லைட்டாக கொஞ்சம் டீ கொதிச்சுருட்டோம். ஸோ ஆயிடுத்துங்க. ஸோ நான் இப்போ டீ ஃபில்டர் பண்ணிடுறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம டீ ரெடி ஆகிடுது. சும்மா ஒரு 2 ஆற்றி நான் சர்வ் பண்ணிடுறேன். நல்லா நீங்கள் இந்த ஹர்ப்ஸ் போடும்போது நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ் அரோமா அப்படியே இருக்கும். நம்ம என்னென்ன ஹர்ப்ஸ் போட்டோமோ அதோட ஃப்ரெஷ் அரோமா நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அது நம்மளோட மைண்டையும் சரி பாடியும் நல்லா ஒரு சூத்தனிங் பண்ணும். நான் ஆற்றும் போதே அதோட வாசனை எடுக்கும் போதே எனக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டீ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆறி போய் குடித்தா எனக்கு பிடிக்காதுங்க. ஸோ நான் கொஞ்சம் சூடாக குடிப்பேன். ஸோ ஆயிடுத்து. ஸோ நான் அப்படியே ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட க்ரீன் டீ, அதாவது ஹெர்பல் டீ ரெடிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.